பிரிச்சு பார்க்க மாட்டீங்கன்னா, உங்களுக்கு நான் எப்படி புரிய வைக்கிறது சொல்லு? இங்க பாருங்கயா. பிரதர் கேக்குதா? சொல்லுங்க முகேஷ். சார் அது பிரபு பேசுறேன். இப்போ வந்து நீங்க எல்லாம் நான் வந்து ஒரு 15 வருஷமா அவரோட தீவிரமான ஃபேன். இப்போ வந்து டிவிக்கில ஒரு கட்சியில இருக்கேன். ப்ரோ இல்ல ப்ரோ, இங்க பாருங்க, நான் சொல்ல ஒரு நிமிஷம். இந்த ஃபேன்ஸ் வர போயிட்டீங்கன்னா ரொம்ப இதா போயிடும். நீங்க வந்து 15 இல்ல இல்ல வருஷம்னா நான் ஒருத்தன் சொல்லுவான் நான் 30 வருஷம் அப்படின்ட்டுருவான். இல்ல அந்த டேக் இல்ல லைன்லாம் இல்ல இல்ல வேணாம். நீங்க ஃபேக்டா எதார்த்தமான பிரச்சனையை பேசுங்க, அவ்வளவுதான். அதான் சொல்லுங்க. யதார்த்தமா தான். இப்ப எப்படின்னா, இப்போ ஒரு போன வீக் வந்து அந்த இது வெளியே வந்துச்சு. எப்படின்னா, சங்கீதா மேம் வந்து கொடுத்தது வந்து வெளியே வந்துச்சு. அது பெரிய இஷ்யூ ஆச்சு. அத ஓரளவு இப்ப இருக்கிற நீங்க சொல்றீங்களா, நிறைய ட்வீட்ஸ் நிறைய இது தப்பா போடுறாங்கன்னு. அவங்க போன வாரம் வரைக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணி போன அந்த வார் நடந்தத எப்படியோ மேனேஜ் பண்ணி அதை அதை வந்து எப்படின்னா ஒரு பர்சனல், நிறைய கட்சி தலைவர்கள் கூட சொன்னாங்க அது பர்சனல். ஏன்னா அது வந்து அது கோர்ட்டுக்கு போயிடுச்சு. கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்துடும். அதோட முடிஞ்சிருச்சு. அதை முடிச்சு ஒரு அவர் வந்து தஞ்சையில ஒரு மீட்டிங் போட்டு ஓரளவு அது கிட்டத்தட்ட கிரவுண்ட் லெவலே பாதிக்கல. பரவாயில்ல, அதெல்லாம் அதை பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா திமுக பண்ணதாவே ஒரு காட்டி அதை முடிச்சாச்சு. இப்ப இவர் வந்து இதை வந்து தெரிஞ்சுதான் பண்றாரா, இது தெரியாம பண்றாருதான் இங்க பிரச்சனை. நீங்க வந்து பர்சனலை பாக்காதீங்க, கொள்கையை பார்த்து ஓட்டு போடுங்க. உங்க ஏரியால என்ன பண்ணீங்க ஓகே. அது வந்து நானா அவர் கட்சி ஆரம்பிச்சு மாநாடு போடுறதுக்கு முன்னாடி நாங்க பிக்ஸ் பண்ணிட்டு அவருக்கு ஓட்டு போடுவோம். ஏன்னா 15-30 வருஷமாவே அவரை அண்ணனா நாங்க பாத்துருக்கோம். சரிங்களா? அவரை வந்து பெர்சனல் லைஃபை பார்த்துதான் நான் இன்ஸ்பயர் ஆகி அவருக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபேனா வந்து பார்த்துருந்தேன்னா அவரை வந்து இந்த அளவுக்கு நாங்க வச்சிருக்க மாட்டோம். இப்ப நம்ம சொல்றது வந்து என்னன்னா, அவரை பெர்சனலா பார்த்தவ மட்டும்தான் இது இவ்வளவு பெரிய இம்பாக்ட் ஆகுது. என் அண்ணன் இப்படியா அதாவது ப்ரூஃப் ஆகல, அபிஷியலா ப்ரூஃப் ஆகல. இப்ப வந்து அது வாண்டடா இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு அது தெரியும்ல ப்ரோ. ப்ரோ சாரி மியூட் பண்ணதுக்கு. ப்ரூஃப் ஆகலான்னு சொல்றீங்க, அப்புறம் எடுத்து ஏன் ப்ரோ வேலிடேட் பண்ணி பேசுறீங்க? நீங்க விஜய் பாத்திருக்கீங்க இத்தனை வருஷமா, வதந்திகளுக்கு எத்தனை வாட்டி அவர் பதில் சொல்லியிருக்காரு சொல்லுங்க. நீங்களே சொல்லிட்டீங்க ப்ரூஃப் ஆகலன்னு. இந்த ப்ரூஃபே ஆகாததே அடுத்து அவர் பேசியிருக்கணும். இன்னைக்குதான் விஜய் பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் டேவா உங்களுக்கு? கேக்குதா? கேக்குது கரெக்டாதான் கேட்டீங்க. நான் கேட்கலாம் நீங்க கேட்டீங்க. சொல்லுங்க. பேசுவோம் ப்ரோ. இல்ல நான் பேசுறேன், கேக்குதா? இல்ல ப்ரூஃப் ஆளுங்கிறது எனக்குமே அது வந்து பிரச்சனை கிடையாது. இப்ப இவ்வளவு பெரிய பிரச்சனை நம்மளோட கட்சி. ப்ரோ அவ்வளவுதான் ப்ரோ. இல்ல ஒரு நிமிஷம் பாருங்க, மியூட் பண்ற தப்பா நினைக்கிறீங்க. ப்ரூஃப் ஆகல, அவ்வளவுதான். இங்க வந்து என்ன பேசணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்க? திரும்ப இந்த பெரிய லென்த்தா நான் உத்தம நான் இப்படி அப்படி இந்த பேச்சுக்கெல்லாம் இங்க வராதீங்க ப்ரோ, தயவு செஞ்சு சொல்லிட்டேன். புரியுதா? ப்ரூஃப் ஆச்சு, அந்த மனுஷன் மேல வந்து ஒரு 1000 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிட்டாரு, 10 குடும்பத்தை நாசம் பண்ணிட்டாரு, புரியுதா, 10 பேரை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னா நீங்க வந்து பேசுங்க. என்னது சம்பந்தம் நீங்களே சொல்றீங்க ப்ரூஃப் ஆகலன்னு, அப்புறம் என்ன மயிருக்கு உட்காந்து அவர் வந்து விளக்கம் கொடுக்கணும்? ஏண்டா இத்தனை வருஷமா ட்ராப் 2 வருஷமா பாத்துட்டு இருக்கோம். ஒரு விஷயத்த அந்த மனுஷன் ட்ராப் செட் பண்றானுங்க. சரி ஓகே, இதெல்லாம் விட்டுரு. இப்ப நீ வந்து கேக்குற அண்ணா அந்த பிரச்சனைக்கு ஏன் போல, இந்த பிரச்சனைக்கு ஏன் போல நாங்க கேள்வி கேட்டோம். அன்னைக்கெல்லாம் எங்கடா போனீங்க? மக்களோட பிரச்சனைக்கு பேசலையே நான் எவ்வளவு கேட்டிருக்கேன். இப்ப சொல்ல மக்களோட பிரச்சனை எல்லாம் போச்சுன்னு அப்பெல்லாம் நீங்க ஓட்டு போடுவீங்க. இது பொய்யோ தப்போ வதந்தியோ எதுவுமே தெரியாது. எனக்கு தான் தெரியாது, உனக்கு தான் தெரியாது. என்னத்துக்கு பேசிட்டு இருக்க தேவையில்லாம இப்ப உட்காந்து? என்ன அவசியம் இதை பேசணும்னு? உங்க வீட்டுல ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானே, நீ விட்டுட்டு போயிருவேனா? விட்டுட்டு போங்கடா. ஏன்டா உட்கார்ந்துட்டு தாலி இருக்கிறீங்க? எதுக்குடா 15 வருஷமா ஃபேனா இருக்கேன், 50 வருஷமா ஃபேனா இருக்கீங்க எதுக்கு சொல்றீங்க? இல்ல இல்ல ப்ரோ, இங்க உட்காந்து நான் பேசிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட வந்து விளக்கம் கொடுக்குறேன், நீ சொல்றானா அப்ப நீங்க உங்க இன்டென்ஷன் என்ன? நீங்க ப்ரூஃப் அவங்களுக்கே வந்து அவங்களோட கேள்வியிலே பதில் இருக்கு குமலி. ஆனா வந்து அதை ஏத்துக்க மாட்டாங்க, அவ்வளவுதான். எதுவுமே ஒரே நிமிஷம் நம்பிக்கை இல்லாதவெல்லாம் இறங்கி போயிட்டே இருக்கு, அவ்வளவுதான். நான் ஃபேமிலியை பார்த்துதான் அரசியல், நான் அவர் ஃபேமிலியை பார்த்துதான் அவருக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சா யாரும் தேவையில்லை, கிளம்பிட்டு போயிட்டாரு, டீஆக்டிவேட் பண்ணி போயிட்டாரு. டிவிக்கு சப்போர்ட் தேவையில்லை, உங்க சப்போர்ட் எங்களுக்கு தேவையில்லை.
எவ்வளவு விஷயம் நடந்திருக்கு தெரியுமா? எல்லாத்துக்குமே ஒரு ஜஸ்டிஸ் வேணும். அந்த மனுஷன் தோத்தானா இங்க கோடி பேர் தோத்த மாதிரி. ப்ரூஃபே இல்லன்ற அப்புறம் எதுக்கு பேசிட்டு இருக்க? தமிழ்நாடு அடுத்த 5 வருஷம் என்ன ஆகுமே தெரியாது. ஃபர்ஸ்ட் அது மைண்ட்ல நினைச்சு பேசுங்க. தமிழ்நாடுங்கிற ஒண்ணு இல்லாம போயிடும். இப்ப இவர் இப்ப பண்ணிட்டாரு, டிஎம்கே ஓட்டு போட்டு ஜெயிக்க வை. எனக்கு என்ன தேவை? போயிரு, கீழே இறங்கி போயிரு, வராத, பேசாத. உன்னை எவன் பேசணும்? நீ பேசுற அரசியல் நடக்காத. இவ்வளவு எமோஷனலா வேண்டாம். வந்து அவருக்கு மேல நம்பிக்கை உள்ளவன் மட்டும் இங்க இரு. வேற யாரும் அவருக்கு சப்போர்ட் பண்ண தேவையில்லை. நான் ஃபேமிலியை பார்த்தா வந்தேன். வெளியே கிளம்பிட்டே இரு. எவனும் தேவையில்லை, கிளம்பிட்டே இரு, கிளம்பிட்டே இரு. ஏய் சுமாரா, அமைதியா இவ்வளவு நேரம் உட்கார்ந்து பேசிட்டு நைட்டு பகல் உட்கார்ந்து. ஏய் இப்ப யாரா பேசுறா நடுவுல? அமைதியா தெரியாதாடா எவன்ட்ட என்ன பேசணும்னு? இப்ப இவன் ஒருத்தன் பேசுவான், 10 பேர் இருந்து பேசுவான், நீ பதில் மாதிரி சொல்லுவியா? இல்ல ஏங்க, இப்போ இந்த ஸ்பேஸ்ல இவ்வளவு இருக்குன்னா ஒவ்வொரு குடும்பத்திலயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குங்க. அவன் பிரச்சனை நம்ம சால்வ் பண்ணிட்டு இருக்க முடியுமா? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்குங்க. இல்ல நான் அவரு ஃபேமிலியா பார்த்தேன். அவருக்கு வீட்டுல என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு எப்படியா தெரியும்? உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? என்ன பிரச்சனை ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? நான் தான் முடிவா சொல்றேன். இல்ல நான் முடிவா சொல்றேன். உங்களுக்கு ஃபேமிலியை பார்த்து தான் வந்தேன். அவருக்கு சப்போர்ட் பண்ணா கிளம்பிடுங்க. யாருமே அங்க தேவை கிடையாது. நாங்க ஒரு மாற்றத்தை விரும்பி தான் அவரு கூட நிக்கிறோம். சரியா? இன்னைக்கு நிப்போம், என்னைக்கு நிப்போம், லாஸ்ட் வரைக்கும் நிப்போம். அவ்வளவுதான். உங்களுக்கு நேற்று அவங்க மேரேஜ் வந்தது கஷ்டமா இருக்குன்னா பேரு அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டு பேரு, அவ்வளவுதான். இல்ல ஏதாவது இப்ப நான் என்ன சொல்ல நீங்க கேட்கல, புரிஞ்சுக்கங்க ப்ரோ. சொல்ல நான் சொல்லியே முடிக்கல, நீங்க அதுக்குள்ள பேச ஆரம்பிச்சிட்டீங்க பிரதர். ப்ரோ ஒரு நிமிஷம் இருங்க ப்ரோ. நீங்க பேசுற வேலிடா இருந்தா உங்களை வந்து ஒரு ஓபன் ஸ்பேஸ்ல ஓபன் ஃபோரம்ல நான் பேச விட்டுருப்பேன். ஏன் இப்ப கட் பண்ணனா, நீங்களே சொல்லிட்டீங்க ப்ரூஃபே இல்ல, ப்ரூஃபே செய்யப்படல. இந்த விஷயத்த நீங்க வந்து டிஃபெண்ட் பண்ணி எனக்கு என்ன அவசியம் சொல்லுங்க? இன்னைக்கு மக்கள் பிரச்சனை எடுத்து ஒரு வார்த்தை நீங்க பேசுங்க ப்ரோ, அதுக்கப்புறம் பேசுவோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்க பிரச்சனைகளை கொஞ்சம் சொல்லுங்க, அதுக்கப்புறமா இந்த பக்கம் வருவோம். கேக்குதா பிரதர்? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இல்ல ப்ரோ, நீங்க சொல்றது வேலையே இல்ல ப்ரோ, அத சொல்லாதீங்க. அது தேவையே இல்ல, புரியுதா? நீங்க அதெல்லாம் சொல்லாதீங்க. இப்ப மக்கள் பிரச்சனை என்ன அதை பேசுங்க, அதுக்கப்புறமா உங்ககிட்ட நீங்க என்ன சொல்றதுல நான் கேட்கறேன். இன்னைக்கு இருக்க மக்கள் பிரச்சனை எதுன்னு மட்டும் தெளிவா சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை என்னன்னு பேசிட்டு அப்புறமா இந்த பிரச்சனைக்கு வரலாம். தமிழ்நாட்டுல இதுதான் பிரச்சனை இல்ல, தமிழ்நாட்டுல எல்லாமே பிரச்சனையா தான் இருக்கு. சொல்லுங்க வரிசையா என்னெல்லாம் பிரச்சனை சொல்லுங்க. இப்ப நான் சொல்ல வந்த பாயிண்ட் வேற பிரதர். நீங்க இல்ல அத பேசினா அது அரசியல்ல வந்து ஃபுல்லா பேசிட்டு இருக்கலாம். நான் ப்ரோ இங்க பாருங்க, அரசியல் பேசதான் இங்க உட்கார்ந்துருக்கோம். நீங்க சொல்ற உங்க சுய சரித்திரத்தை கேட்கலாம் நான் இங்க உட்காரல, புரியுதா? நீங்க ப்ரோ ஸ்பேஸ் நடக்குதா இல்ல மக்களுக்காக பேசுங்க. யோ நீ வேலிடா பேசினா உன்னை பேச விடும் ஃப்ரீயா உட்காந்து, புரியுதா? ஏதோ தேவையில்லாத பேசிட்டு என்னதான் பேசுறாங்க. நீ சும்மா இருடா, ஆளுக்கு வந்து பேசுவானுங்க, எல்லாரும் பேச கேட்கலாம். பைத்தியக்காரன் உட்காந்துட்டு பேசலாம். இல்ல விக்ரம் ப்ரோ, ஷாலுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து மேல வந்து அவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன நடக்குது ஏது நடக்குது அவ்வளவு தூரமா கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு மறுபடியும் வந்து நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்பேன், ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் வருவேன். இல்ல ஒரே நிமிஷம் விக்ரம், இவ்வளவு நேரம் அந்த சிஸ்டர் தெளிவா சொன்னாங்க. ஒரு சிஸ்டருக்கு அவங்களுக்கு இருக்க மனப்போக்கம் கூட உங்களுக்கு இல்லன்னா நீங்க நம்பிக்கை வந்தீங்க. ஏய் விக்ரம் வாயை மூணு இருக்காரா? டேய் அமைதியா இருடா, தயவு செஞ்சா விடுங்கடா, அவன் பேசட்டும்டா. டேய் பேசுறா, தயவு செஞ்சு. யாரா பேசணும் பேசுறா, விடுங்கடா. இங்க பாரு, இப்பவும் நான் ஃபேன் மோட்ல தான் இருக்கேன், இந்த அரசியல்லாம் இல்ல. நீ வந்து எப்படி இங்க பாரு அமைதியா, இங்க பாரு இப்பவும் நான் ஃபேன் மோட்ல தான் இருக்கேன், புரியுதா? அரசியலோ சமூக பார்வையோ இருந்துச்சுன்னா வேற மாதிரி நான் பேசுவேன். இப்ப நான் ஃபேன் மோட்லயே உட்காந்து பேசுறேன். நீ ஃபேனா நான் ஃபேனா பார்க்கலாம், பேசுறான். இல்ல பிரதர், இப்ப நம்ம கட்சியோட மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தே விர்ச்சுவல் வாரி, நம்மளோட ஐடி ஆன்லைன் இதுதான். இவ்வளவு பெரிய பிரச்சனை. இது வந்து ஒரு சின்ன பிரச்சனை. இது வந்து ஒரு பிரச்சனையே கிடையாது.
நீ தாண்டா பிரச்சனை எடுத்து மேல வந்து பேசிட்டு இருக்க. எங்களுக்குலாம் அது பிரச்சனையாவே தெரியலையே. அதான் நீங்க சொல்லிக்கலாம் சரிங்களா, கிரவுண்ட் லெவல்ல இது பாதிக்கல எதுவுமே ஆகல அப்படின்னு நீங்க சொல்லிக்கலாம். நீ என்ன புடுங்கானே தெரியல கிரவுண்ட்ல, சும்மா கிரவுண்ட்ல பிரச்சனை. கிரவுண்ட்ல என்ன இது திராவிட் ப்ரோ, இவரு எட்வின் இருக்குல்ல, அவர் மேல எடுத்துங்களேன். கிரவுண்ட் லெவல்ல என்ன பாதிச்சுன்னு கரெக்டா சொல்லுவாரு. எட்வின் இப்பதான் ட்வீட் போட்டாரு, எட்வின் மேல எடுத்துங்களேன். ஏங்க பிரபு என்ன புடுங்க கிரவுண்ட் லெவல்ல என்ன எஃபெக்ட்ல இருந்து இப்ப தெரிஞ்சிரும். ஏங்க ஒரு நிமிஷம் ஏங்க கிரவுண்ட் லெவல்ல பாதிச்சு நாங்க தோத்துட்டே போறோங்க, எங்களுக்கு கவலையே கிடையாது, அவ்வளவுதான். வேற என்னங்க சொல்லுங்க. ஏங்க கிரவுண்ட் லெவல்ல எங்களுக்கு பாதிச்சு நாங்க தோத்துட்டே போறோங்க, எங்களுக்கு கவலை கிடையாதுங்க. நாங்க அவரோட தாங்க நிப்போம். என்ன பிரச்சனை அடுத்த சொல்லுங்க, வேற என்ன விஷயம் சொல்லுங்க. ஏங்க இல்ல நானும் அவர் கூட தான் நின்றுகிட்டு இருக்கோம் சரிங்களா. நீங்க வந்து இத பத்தி பேசவே கூடாதுன்னா அப்படிலாம் முடியாது. இத பத்தி பேசவே கூடாது. இல்ல மச்சான் அவனுக்கு இல்ல நான் தான் இன்வைட் பண்ண, அவனை இறக்கி விட்டு. சொல்ல மச்சான், இறக்கி விட்டு ஏன்னா இன்னும் பேசினா மத்த கட்சிக்கு நமக்கு என்ன வித்தியாசம்? ஐயா பிளடி ஸ்வீட், நீங்க எல்லாம் யாரா கட்சிக்காரனே இல்லடா. ஒரு நிமிஷம், நீ கட்சிக்காரன் இதை சொல்லு. யாரா நீ, என்னடா கட்சிக்காரன்? கட்சிக்கு கேக்குதாடா? கட்சிக்கு நீ என்ன பண்ண போது சொல்றா. இந்த மக்களுக்கு நீ என்ன பண்ண? குமலை இறக்கி விட்டாங்க, இறக்கி விட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா, பேசுங்கடா. என்ன இது மாதிரி 100 பேர் வருவாங்க. மக்களுக்கு நீ என்ன பண்ண? இல்ல குமரி, இவனுங்க எல்லாம் பெரிய உத்தமனுங்க மாதிரியும் ஒவ்வொருத்தனும் கதையும் வேண்டாம். அதெல்லாம் விடு. மக்களுக்கு நீ என்னப்பா பண்ண அதை சொல்லுப்பா. நீ பேசுவ, கட்சிக்கு பண்ணல 2 வருஷம் ஆச்சு. கட்சிக்கு நீ என்னப்பா செஞ்ச? எத்தனை போராட்டத்துல போய் கலந்துகிட்ட? என்ன பண்ணிட்ட? இப்ப யார் பேசுறா? முகேஷா பிரபாவா? பிரபு பேசுறாரு, அவர் கீழே இறக்கி விட்டியா? தெளிவா பேசி ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்ல ப்ரோ. இல்ல இறக்கி விட்ட சொல்லுங்க. அவன் போயிருப்பான்டா, இவன் இறக்கி விட்டியா? இறக்கி விட்டா அவங்க இன்னும் உன்னை ட்ரிகர் பண்ணுங்க, அதான் சொல்றானு. ஏன்னா அவங்க சொன்ன சாலி இவனுக்கு என்னடா மயிரை ட்ரிகர் பண்றாங்க? அவ்வளவு நிதானமா கேட்டா சொல்லி முடியாதுன்னு வந்து கிளம்பிங்க. யாராச்சும் பேசுறீங்களா? ஒண்ணுமே கேட்கலாம். யாரா பேசுற இப்போ? உனக்கு தெரியல கீழே யாரு சொல்லிட்டு யாரு கேட்கல? இல்ல மச்சான், எல்லாரும் அன்மியூட்ல இருக்கனால முகேஷோட வாய்ஸ், பிரபுவோட வாய்ஸ், இவங்க வாய்ஸ் மட்டும் கன்ஃபியூஸ். பிரபு எனக்கு ஸ்பீக்கர்ல இருக்க மாதிரி. ஓகே மச்சான், இங்க எவனுமே மக்களுக்காக எல்லாம் வரல. தெளிவா தெரியுறா இவனுக்கு எதுக்கு வந்திருக்கானுங்கன்னு. பேசுங்கப்பா. யாருப்பா பேச வேணாம்னு சொன்னாங்கள? நீங்க 3 நாளா இந்த பிரச்சனையை கேரி அவுட் பண்ற மாதிரி தமிழ்நாட்டுல இருக்க ஒரு பிரச்சனையை கேரி அவுட் பண்ணிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாச்சு. அதெல்லாம் ஒரு ட்வீட்டோட முடிச்சிட்டீங்க, 5 நிமிஷத்தோட முடிச்சிட்டீங்க. 1000 கோடி அடிச்சாங்களா, 1,00,000 கோடி அடிச்சானுங்களா? 5 நாள் உட்காந்து பேசுங்கடா, 5 நாள் ட்வீட் போடுங்களா. ஐயோ எங்க பணம் போகுது, என் மக்களோட வாழ்வாதாரம் போகுது, பொருளாதாரம் போகுது, தமிழ்நாட்டு இப்படி போகுது, எனக்கு ஒரு நாள் இவனுக்கு கடனை ஏத்திக்கிட்டே இருக்கானுங்க, வரி ஏத்துறானுங்க, கரண்ட் பில்ல ஏத்துறானுங்க, அதெல்லாம் பேசுங்கடா. இது குமரி, எறும்புத்துல இருந்து எறும்பு வெளில வந்துட்டே இருக்குங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் இதே சொன்னேன், எறும்புத்துல இருந்து எறும்பு வெளில வந்துட்டே இருக்கலாம். அந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருப்பானுங்க. இவனுங்கெல்லாம் எங்கிருந்து வந்தாங்க கேட்டா திடீர்னு மனசு வந்துருப்பானுங்க. இதுக்கு முன்னாடி ஏதாவது இஷ்யூ பேசுறாங்க, எதுவும் பேசிக்க மாட்டாங்க. ஆனா இந்த இஷ்யூ போட்டு கரெக்டா பேச வந்துருவானுங்க. ஏன்னா இந்த விஷயம் வந்து நாட்டுக்கு ஏதாவது முக்கியமாக போதா, இல்ல தமிழ்நாட்டுக்கு ஏதாவது முக்கியமாக போதா? எதை பத்தி பேசணும், எதை பத்தி பேசக்கூடாது, ஒரு விவஸ்தை கூட இல்லையா? ஏன் நேற்று ஒரு ஃபங்க்ஷன் தான் அட்டன் பண்ணிட்டு வந்தாரு அந்த மனுஷன். வேற எதுவுமே பண்ண, தப்பு தானே எதுவும் பண்ணிட்டு அந்த தப்பு தானே பண்ணிட்டேன்னு சொல்லி வீடியோ ரிலீஸ் பண்ணலையா? அவரே வாண்டடா வந்து அவரே வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு அவரே வெளில போனாரியா? அவருக்கு அந்த கட்சி இருக்கும்போது உங்களுக்கு நேரம் பிரச்சனை. இதுதான் நீ ஸ்பேஸ் ஜாயின் பண்ணோடனே இதுதான் நான் கேள்வி கேட்டேன். இந்த டிவிக்கு 26 வந்து கேள்வி கேட்டேன், அவங்ககிட்ட ஒரே கேள்வி தான் கேட்டேன். அப்புறம் அங்கேயே முடிஞ்ச டாபிக் இது. மறுபடியும் ஒவ்வொருத்தரும் எறும்பு வந்த மாதிரி ஒவ்வொருத்தம் வந்து நேருக்குறான் மேல. இவ்வளவு தூரம் ஒரு லேடி ஒருத்தவங்க வந்து கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க என்ன ஏது இதுதான்ட்டு. இல்ல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்றேன், எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஐடி கொஞ்சம் போஸ்டிங் கொடுத்தாங்க, அவங்க உட்கார்ந்து ஸ்பேஸ் நடத்துறா. இந்த நேரத்துல பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருக்குமா? முடிஞ்சிருக்காது சொல்றா டிராவிட்? முடிஞ்சிருக்கும், முடிஞ்சிருக்கலாம் அப்படிதானே? இப்ப எங்க இருந்து தப்பு வருது பாத்தியா? இப்ப நம்ம அடிக்கும் போதெல்லாம் பல பேர் வந்து இடையில கட்டைய போடுவாங்க. இப்ப கூட
இந்த லியோவுடைய நான் காலைல ஒருத்தனை டேக் பண்ணல, அவன் ட்வீட்டை பாருங்க. எனக்கு புரியல ப்ரோ, இவன் பேசக்கூடாதுலாம் நான் சொல்ல. இவன் வந்து எதுக்காக இவனுக்கு போஸ்டிங் கொடுத்தாங்க, இல்ல இவன் போஸ்டிங் ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இவன் என்ன வேலை பார்த்தான், இவன் என்ன டிசர்விங்க இவன் என்ன வேலை பார்த்தான் சொல்லுங்க. இவன் பண்ணானா இல்ல இவன் கூட இருக்கவனுங்க பண்ணானுங்களா? என்ன பண்ணானுங்க? ஏன்டா கட்சிக்கும் எதுக்குமே சம்மந்தம் இல்லாத 1000 பேர் உட்கார்ந்து நைட்டு பகலா பேசிட்டு இருக்கான், எடிட் வீடியோ போட்டுட்டு இருக்கான். இப்போ அது என்ன சொல்றது, ஆர்கானிக்கா ஒரு குரூப்பை கிரியேட் பண்றான். அவன் உட்கார்ந்து ஒரு 10 பேர் அசம்பிள் பண்ணிட்டு இது பண்ணலாமா அதை பண்ணலாமா, இது பண்ணா நல்லா இருக்குமா அது பண்ணா நல்லா இருக்குமான்னு நைட்டு பகலா உட்கார்ந்துட்டு இருக்கான். போஸ்டிங் வாங்கிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க நாய்ங்களா நீங்க. உங்களை நான் என்ன பேசுறது சொல்லு. உனக்கு இந்த ட்வீட் மயிறு அடுத்து என்ன நடக்க போது தெரியல, நடந்தா என்ன புடிங்கிருவா? டேய் உனக்கு மயிறு இப்போ ட்வீட் போடுறா, எனக்கும் டிவிக்கு சோசியல் மீடியாவுக்கும் சம்பந்தம் இல்ல, ட்வீட் போட்டு வெளியே போங்கடா, மக்கள் பார்த்துப்பாங்கடா இந்த கட்சிய. இந்த கட்சி வந்து உங்களாலேயோ உங்க பொண்டாட்டினாலேயோ உங்க புள்ளனாலேயோ உங்க அப்பனாலேயோ உருவான கட்சி கிடையாது. கோடி பேர்னால உருவானது, கோடி பேரோட உணர்வுகளால உருவாருனது. நான் இப்ப கூட சொல்றேன் மச்சான், அந்த கோடியில நீயும் ஒருத்தன் தான். ஆனா உனக்குன்னு ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கும் போது நீ அதை ப்ராப்பரா ஒர்க் பண்ணல, அதுதான் பிரச்சனை. நீ ப்ராப்பரா ஒர்க் பண்ணியிருந்தா இந்த இடத்துக்கு வந்திருக்காது. அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணீங்க, இது எல்லாம் எங்களுக்கு தெரியும். அந்த நேரத்துல இதெல்லாம் கடந்து போவோம். அவனோட பர்சனல், உங்க பர்சனல்னு எங்களுக்கு முடிவெடுக்க தெரிஞ்சிச்சா இல்லையா? உனக்கு டைம் இல்ல, உனக்கு வேற வேலை இருக்கு, உன் குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னை விட்டு நாங்க இறங்கி வேலை பார்த்தோம். ஓகேவா? இன்னைக்கு அவரு குடும்பத்துல ஒரு பிரச்சனையை விட்டுட்டு அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவரு அரசியலையும் மக்கள் பிரச்சனையும் பேசுறாரு. நீங்க யாரா உட்கார்ந்து ட்வீட் போடுறதுக்கு? ப்ரொடெக்டிவா வேலை பார்த்து 30 வருஷமா விஜய்னு ஒரு பேரை சொல்லி பல லட்சம் கோடி செலவு பண்ண ரசிகர்கள் தொண்டர்களா இன்னைக்கு மாறி ஒருத்தனும் உட்கார்ந்து இருக்காண்டா. நைட்டு பகலா 24 மணி நேரம் 365 நாள் சாப்பாடு போட்டுட்டு இருக்காண்டா. ரத்தத்தை ரத்தத்தை கொடுத்துட்டு இருக்காண்டா, கண்ணை கொடுத்துக்கிட்டு இருக்காண்டா, குழந்தைங்களுக்கு முட்டைப்பால் கொடுத்துட்டு இருக்கான், படிக்க புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்கான். என்ன பண்ணாலும் விஜய் பேரை சொல்லி நல்லது பண்றான்டா. அவனுக்கு எல்லாம் என்ன பதில் சொல்லுவீங்க நீங்க? எத்தனை பேர் இந்த இடத்துக்கு ரிஸ்க் எடுத்திருக்காண்டா லைஃப, இந்த மொமெண்டம் கிரியேட் அவருக்கு எத்தனை பேர் ரிஸ்க் எடுத்திருக்கான். வேற வேலை வெட்டி இல்லாம உட்காந்து பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறீங்களாடா? ஏன் எனக்கு குடும்பம் இல்லை, என் குடும்பத்தை பார்த்துட்டு எனக்கு போக தெரியாதா? என்ன மயிறு புடிங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கீங்க உட்காந்துட்டு? அவனை டேக் பண்ணலாமா மச்சான்? அவன் ட்வீட்டை பாத்தியா? லியோ பாரு, எவ்வளவு கடுப்பாகுதுடா. டேய் உங்க வேலையில நீங்க இந்த வரைக்கும் பாக்கலன்னு பேசலாமாடா உட்காந்து? மச்சான் எங்கேயோ கொண்டு போயிருக்கலாம்டா. இப்போ ஒரு மாவட்டத்துக்கு 10 பேர் 15 பேர் ஒரு நிர்வாகிகள் போட்டானா நீ அதுதான்டா சொல்றேன், அதுதானே பிரச்சனை. இப்போ மச்சான் இன்வைட் நிறைய இருந்துச்சுன்னா கேன்சல் பண்ணி விட்டுட்டு இப்ப வரவங்களை தூக்கம் மச்சான். எனக்கு தெரிஞ்சு இன்வைட் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்பீக்கர் இன்வைட் ஏதாவது இருந்துச்சுன்னா கம்மி பண்ணி விட்டுட்டு இருக்கிறவங்க மேல வச்சுக்கோ. யாராவது புதுசா வந்தாங்கன்னா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை. ஹலோ, இங்க பாருங்க, நிறைய பேரு கூட நான் இங்க பழகிருக்கேன். ஓகேவா? பழகுனதுல அவனுங்க என்னெல்லாம் பண்ணானுங்க அதெல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி இவனுங்களெல்லாம் விட அரசியல் முக்கியம், ஆட்சி மாற்றம் முக்கியம், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டுதான் ஒரு நாளும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப அப்படி அண்ணன் இப்படி தப்பு பண்ணிட்டாரு, நானும் இப்படிதான் இருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு நீ உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா இங்க அரசியல் மாற்றத்துக்கான தேவை என்ன, அதை புரிஞ்சுக்கோங்க. புரியுதா? கிரவுண்ட்ல உனக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு நீ ஃபீல் பண்ணா கிரவுண்ட்ல நீ என்ன வேலை பார்த்த சொல்லு.
இதுக்கு முன்னாடியே அப்படிதான் இருந்துச்சு. வெளியே வந்து ஃபயர் விட்டுட்டு இருந்தானுங்க. இன்னைக்கு என்ன மாறிடுச்சு? நான் இங்க உட்கார்ந்து இங்க வந்து மேல வந்து பேசுற ஒரு உமன்ஸ் கிட்டயுமே பேசிட்டு இருக்கோம். அவங்க யாருமே அதை பேசலையடா. உங்களுக்கு எங்க இருந்தா இந்த மாதிரி எல்லாம் தோணுது? பேசுங்க. இப்ப புதுசா ஸ்பீக்கர் வந்து என்ன பிரச்சனை சொல்லுங்க. யாரோ ஸ்பீக்கர் வந்தவங்க பேசுறாங்களா மச்சான்? கேக்குதா? டிவிக்கே பாவிட் பேசுறேன். அண்ணன் வந்து இல்ல மச்சான், அண்ணன் வந்து ஒரு பிரச்சனைக்காக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாரு. கட்சிகளுக்கு ஒரு விஷயமா செலவு பண்ணிட்டு இருக்காரு. இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாம் என்ன பண்ண சொல்லுங்க? அண்ணன் வந்து சுப்ரீம் கோர்ட்ல இது வரைக்கும் எத்தனை கேஸ் போட்டிருக்காரு? இன்னைக்கு வந்து 25-30 கட்சி இருக்கு. எத்தனை கட்சி வந்து சும்மா வெளியே இறங்கி ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்ததோ இல்ல ஒரு வீடியோ போட்டுட்டோ உட்காரலாம், புரியுதா? ஆனா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு கேஸ் போட்டு வாதாட வேண்டிய அவசியம். சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் போடுறது தானே 10 ரூபா 20 ரூபா செலவா? சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் லிஸ்ட் ஆகணும்னா என்ன ப்ரொசீஜர் தெரியுமா? அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு தெரியுமா? ஏன்னா வந்த 2 வருஷத்துல மக்களுடைய முக்கியமான பிரச்சனைகளுக்கு எதெல்லாம் வந்து மத்திய அரசினால ஒரு பிரச்சனை இங்க தமிழ் சமூகத்துக்கோ நம்ம மாநிலத்துக்கோ வருதுன்னா அங்க போய் கேஸ் போட்டாரு. என்னடா அவசியம்? உட்காந்து பிரஸ் மீட்டோ இல்லைன்னா அறிக்கையோ இல்லைன்னா ஒரு வீடியோவோ போட்டுட்டு போறதை விட்டுட்டு எதுக்குடா லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும்? எதுக்கு அங்க ஒரு ஆக்கப்பூர்வமா அரசியல் எதுக்கு நடக்குது? நீங்களே சொல்றீங்க இது ப்ரூஃப் இல்ல, இன்னும் ப்ரூஃப் பண்ணலன்னு. திரும்ப அதை பத்தி பேச வேண்டிய அவசியம் எங்க இருக்கு? ப்ரூஃப் ஆச்சா? எனக்கு இந்த கட்சி வேணாங்க, விட்டுட்டு போங்க. யாருங்க உங்களை கூப்பிட்டா? ஏன் இப்போ டிவிக்குன்னு பேரை வச்சிருக்கீங்க? மாத்துங்க. அதை ஏன் மாத்த மாட்டீங்க? ஐடியா மாத்துங்க. பயோல இருக்க விஜய் ஃபேனை மாத்திட்டு உங்க பாட்டு உங்க வேலையை பாருங்க. மாத்திட்டு உட்காந்து அடிங்க. உன் சொந்த பேரை போட்டுக்கோ, உன் சொந்த ஊரை போட்டுக்கோ. மாத்திட்டு உட்காந்து நான் வந்து இப்படி ஒரு கட்சிக்கு இது பண்ணேன், இந்த கட்சியில வந்து இப்படி பிரச்சனை இருக்குன்னு நீ பேசு. இவங்களை ஒண்ணுமே சொல்லலையா? நாங்க நீங்க ப்ரூஃப் பண்ணப்பட்ட குற்றத்துக்கு நீங்க பேசுனீங்கன்னா ஓகே, அக்செப்டடுங்க. யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அமைதியா வாயை மட்டும் போயிட்டே இருப்பாங்க. தனிப்பட்ட வாழ்க்கை இதுன்னு பிரிச்சும் பார்க்க சொல்றோம், அதுவும் பார்க்க மாட்டீங்க. திரும்ப வந்து குமலி கேட்கல. குமலி கேக்குதா? விட்றா, இதுக்கு மேல கேட்கல. கேக்குது ப்ரோ. இல்ல நானே ஸ்டாப் பண்ணிட்டேன் ப்ரோ. இதுக்கு மேல இவனுங்கள்ட்ட எத்தனை வாட்டி தான் நானும் ஒரு 3 நாளா உட்காந்து மன்றாடிட்டு இருக்கேன். 3 நாள், நேத்து நைட்டு தான். நேத்துல இருந்து இப்ப வரைக்கும் பேசிக்கிட்டே விடுங்க குமலி. 1 நாள் 3 நாள் போச்சுன்னா தானே எல்லாம் சரி. விடுங்க, அதை பத்தி இவனும் பேச வேணாம். இதுக்கு மேல அரசு நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை போலாம். நேத்து கூட ஒரு ட்வீட் திருச்சி மாநாடு பத்தி பேசுனீங்க, அதை பத்தி பேசலாம். அதை விட்டுருங்க. அடுத்த தெருமுனை கூட்டத்துக்கு எல்லாரும் ரெடி ஆகி போயிட்டு இருக்காங்க ப்ரோ. இவனுங்க தான் உட்காந்துட்டு தேவையில்லாத கதை பேசிட்டு இருக்காங்க. கிரவுண்ட் லெவல்ல வெரி கிளியர். குமலி கிளியரா சொல்ற, கிரவுண்ட் லெவல்ல வெரி வெரி கிளியர். சரிங்களா? இதான் பெருசெல்லாம் இன்ஃபேக்ட் ஆகல. நம்ம தான் இங்க இருக்கிறவங்க தான் ஆன்லைன்ல மட்டும் தான் அடிச்சுட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. நான் இங்க இருக்கவங்கள்ட்ட சொல்லிக்கிறேன், விஜயகாந்த் எடுத்துக்கோங்க. அவரை எப்படி காலி பண்ணாங்களோ அப்போ பிரஸ் வச்சு காலி பண்ணானுங்க. இப்போ அவரை பர்சனலா எடுத்து இவரை காலி பண்ண பாக்குறானுங்க. அந்த ட்ராப்ல விழுந்துடாதீங்க. நம்மளை இப்போ உங்களை எல்லாம் இப்போ இதை பேச வச்சுட்டு இப்போ 2 நாளா இங்க தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயத்த எல்லாம் மாத்தி விட்டுட்டு போயிட்டே இருக்கானுங்க. இன்னைக்கு கூட ஒரு போலீஸ் வந்து ஒரு பொண்ணை மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காரு. அதனால நான் ஒன்று சொல்றேன், இவரை விட்டா இனி இங்க யாரும் மாற்று அரசியல்னு யாருமே வரமாட்டாங்க. யாரும் வரமாட்டாங்க. நான் எழுதி வேணாலும் தரேன், யாரும் வரமாட்டாங்க. இது ஒரு சான்ஸ். அவருக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்தா அவர் ஆட்சி அமைக்க போறாரு. அதனால நேற்று கூட இந்த நியூஸ் வரதுமா நிறைய பேர் இந்த டைம்ல ரைட்டப் எழுதிட்டே இருந்தாங்க. நான் எல்லாம் பர்சனலா நிறைய டிஎம் கூட பண்ணேன். நான் போட்டது ஒண்ணுதான், ட்ராப்ல மாட்டாதீங்கன்னு போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கு மேல எதுவும் போடல. இல்ல, நேற்று நிறைய பேர் எழுதிட்டு இருந்தாங்க. நான் எப்படிலாம் எழுதாதீங்க, டிஎம் பண்ணுங்கயா, நீங்களே கண்டென்ட் கொடுக்குறீங்கயா மற்றவங்களுக்கு. இப்படி நேற்று நிறைய பேர் எழுதினாதான் அவன் சன் நியூஸ் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அவன் நியூஸா போட்டான் தெரியுமா? நான் குமரி கூட மெசேஜ் அனுப்பிவிட்டேன்.
எதுக்கு நீங்களே கண்டென்ட் கொடுக்குறீங்கன்னு நான் கேக்குறேன். இல்ல அது கூட விட்டுட்டு ஒரு நாள்ல ஏதோ ஹீட் ஆஃப் த மொமெண்டா பேசிட்டானுங்க எல்லாருமே, ஓகே. போட்டவெல்லாம் இன்னைக்கு மாத்தி பேச ஆரம்பிச்சுட்டான். புதுசா எவன் டேய் நம்ம ஒற்றுமையா இருந்தாதானடா எதிரிகளை வீழ்த்த முடியும். எவ்வளவுதான் அமைதியா பேசுறது சொல்லு நாஞ்சல். கிட்டத்தட்ட ஒரு 3-4 ஸ்பேஸ்ல உட்கார்ந்து ப்ரோ இங்க நமக்கு எல்லாருமே வந்து எதுக்காக வந்தோம் என்ன பேசணும்னு தெளிவாதான் இவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு ஒரு ட்ராப் இருக்கு, அந்த ஒரு ட்ராப்ல இருந்து வெளியே வரணும்னா திரும்ப அதுக்குள்ள போறதுக்கான வழி என்ன, அடுத்த கட்டமா என்ன பண்ணணும். இது நம்ம வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வந்துச்சு, அடுத்த கட்டம் என்னன்னு தான்டா பார்க்க முடியும். உட்கார்ந்து அதையே பேசிட்டு இருக்க முடியுமாடா? எத்தனை நாள்தான் பேசுவாத? மேனிஃபெஸ்டோ எடுத்து கொடுத்தாங்க. மேனிஃபெஸ்டோ உங்களோட கிரியேட்டிவிட்டி எதுலடா காட்டினீங்க? எவனா ஒரு ஏஐ வீடியோ இல்லைன்னா ஹிஸ்டாரிக்கலா இல்லைன்னா அது வந்து எங்கேயாவது இருக்கா? அதுல என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு, என்னெல்லாம் டிராபேக்ஸ் இருக்கு? ஏன்னா எதிர்கட்சிக்கார உட்காந்து டீகோட் பண்றாங்க, நீங்க என்னடா பண்ணீங்க சொல்லுங்க பாக்கலாம். இது முடியாதுன்னு டிஎம்கே டீகோட் பண்றான், ஏடிஎம்கே டீகோட் பண்றான். அவன் அரசியலை தெளிவா பண்றான். நீங்க என்னைக்கு அரசியல் பண்ணுவீங்க? இப்போ அவன் பேசியிருந்தானா எனக்கு ஓகே அஞ்சலி, புரியுதா? அவன் போற போக்குல ஒரு ட்வீட்டை போட்டுட்டு 10 ட்வீட் அவன் வந்து நம்ம என்ன பேசணும் அததான் உட்காந்து பேசிட்டு இருப்பானுங்க, புரியுதா? ஏன்டா அதை சொன்னாரு இதை சொன்னாரு. நம்மளுடைய மேனிஃபெஸ்டோ இருந்து அவன் டீகோட் பண்றான், அவன் தெளிவா இருக்கான். உங்களுக்கு என்னைக்குதான் அந்த புத்தி வரும்னு தெரியலடா. பேசுங்க. ஏன் 21 கட்சியை கூட்டணி சேர்த்து களத்துல வராங்க, அப்பவே புரிஞ்சுக்கங்க. அவங்க கிரவுண்ட் லெவல் சர்வே எல்லாம் எடுத்தான் வச்சிருக்காங்க, சரியா? எப்படிடா இவங்களை முடக்கிறது? பெர்சனலா அடி, அதுக்குதான் அந்த ஆயுதம் தான் இது. அதை புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான். சும்மா கிரவுண்ட் லெவல்ல கிரவுண்ட் லெவல்ல பாதிச்சு கிரவுண்ட்ல பயணிக்கிறவங்க எல்லாம் இல்ல கிரவுண்ட் லெவல்ல இல்ல ப்ரோ பாதிக்கலாம். நான் சொல்றேன், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். பாதிச்சுதான் நாங்க தோத்துக்கிட்டே போறோம், எங்களுக்கு கவலையே கிடையாது. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? உங்களால சப்போர்ட் பண்ண முடியுமா பண்ணுங்க, இல்லைன்னா கிளம்புங்க, அவ்வளவுதான். ஐயா நான் அதான் சொல்றேன், டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சா டிஃபெண்ட் பண்ணுங்க, டிஃபெண்ட் பண்ண முடியும்னு தெரிஞ்சா தயவுசெய்து அதை பத்தி பேசாம இருங்க. இல்லையா அதை பத்தி அது மண்டபத்தில் ஓடிட்டு தயவுசெய்து சோசியல் மீடியா வெளில போயிடுங்க. அதான் நான் ஸ்டார்டிங்ல சொல்லிட்டு இருக்கேன், டிஃபெண்ட் பண்ண முடியலன்னா தயவுசெய்து வெளில போயிடுங்க. ப்ரோ எனக்கு இல்ல குமரி என்ன இல்ல ப்ரோ, இப்போ இதே வந்து சமூகம் சார்ந்து ஒரு பிரச்சனை வருது ப்ரோ. இன்னைக்கு வந்து திருப்பரங்குன்றத்துல ஒரு இஷ்யூ நடந்துச்சு, இல்லைன்னா பல விஷயங்கள் நடந்துச்சு, அப்படிதானே? அன்னைக்கெல்லாம் உங்க மண்டையை உடைச்சுக்கிட்டு சட்டம் என்ன சொல்லுது, சட்டமன்ற கோர்ட்ல என்ன ஆர்டர் கொடுத்துருக்காங்க, போலீஸ் என்ன பண்ணிச்சு, இதெல்லாம் டீகோட் பண்ணிருந்தீங்கன்னா ஐ எம் வெரி வெரி பெர்ஃபெக்ட். அன்னைக்கு ஒரு வேலையிடா ஒரு கொஸ்டின் கட்சியை பார்த்தோம் அண்ணனா பதி, ஏன்டா அப்பெல்லாம் எங்கடா போறீங்க நீங்க? உங்களுக்கு அதான் பிரச்சனையே இல்லையாடா? திமுக உட்கார்ந்து திருப்பரங்குன்றன்னு பேசிக்கிட்டு இருக்கான். இந்த ஆணவ கொலைக்கு ஏதாவது குரல் கொடுக்கலன்னு திமுக காரன் கேட்டு இருக்கான். நீங்க என்னைக்குடா கேட்பீங்க அதெல்லாம்? இல்ல ஏன் அவர் அதை அமைதியா இருக்காரு, அதுக்கு விளக்கம் கொடுக்க உங்ககிட்ட விளக்கம் இருக்காடா அதை பத்தி எல்லாம்? திமுக காரன் வந்து தெளிவா உங்ககிட்ட அரசியல் சார்ந்த கேள்வி கேட்கிறான். நீ என்னைக்கு அரசியலுக்கான பதில் சொல்ல போறீங்க சொல்லு? நீ அரசியல் ஸ்ட்ராங்கா பண்ணல விஜய் அப்படின்னா கேள்வி கேளு, வேலிட். அவர் மாத்திக்க போறாரு. ஓ இன்னும் நம்ம டீப்பா போனோம், இன்னும் டீப்பா பஞ்ச் டைலாக் விட்டா ஃபயர் விட்டுறது, எதுக்கு மேல போச்சா ஃபயர் விட்டு. ஸ்டாலின் 10 வாட்டி சொல்லிட்டாருன்னா ஓ சவுண்டு. இது எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? நீங்க பாரு, உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நாளைக்கு வந்து மக்களுக்கான ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னா நீங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்க போல. ஒரு மாநில அளவுல ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ணணும்னா அதுல அலசி ஆராய்ந்து பல முடிவுகளை நாளைக்கு விடிய காலமே எடுக்கிறனால முடியாது, புரியுதா? அதுக்குன்னு ஒரு கமிட்டி வைப்பாங்க, அதுக்கான லீகல் டிஸ்கஷன் இருக்கும். ஃபியூச்சர்ல இது என்ன இம்பாக்டை கிரியேட் பண்ணும், பாஸ்ட்ல என்னெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாமே அனலைஸ் பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வருவாங்க. பட்டுன்னு இதை நடந்துச்சு சுட்டு கொன்றுங்க, வெட்டி போட்டுருங்க, அப்படிலாம் போயிட முடியாது, புரியுதா? அதுதான் அரசியல்.
இல்லையே, நாங்க வந்து இதுக்காக தான் வந்தோம், அதுக்காக தான் வந்து அன்னைக்கெல்லாம் சொல்லிட்டு உட்கார முடியாது. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஒண்ணு வரையறுக்கப்பட்டிருக்கு. சட்டப்படிதான் இதை போனா சட்டப்படிதான் நம்ம கொண்டு போனோம். இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷன் எதுக்கு இருக்கு, கவர்மெண்ட் எதுக்கு இருக்கு, அபிஷியல்ஸ் எதுக்கு இருக்காங்க, எதுக்கு கோர்ட் இருக்கு, அதோட தேவைகள் என்ன, இவங்க எல்லாம் வேலை பார்க்கட்டும். புரியுதா? எதுக்கு அமைதியா இருக்காங்கன்னா அந்த இடத்துல நீ அந்த தெளிவோட பேசணும். கோர்ட்டோட டைரக்ஷன் என்னவோ நாங்க அதை பேசுவோங்க. உச்சபட்ச அதிகாரம் இங்க உச்ச நீதிமன்றத்து இருக்கு. அதை தாண்டி நம்ம எங்க போய் கேள்வி கேட்க முடியும் சொல்லுங்க? அப்புறமா இதெல்லாம் எத்தனை பேரா பேசுவீங்கிறது? ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. இல்ல ஜட்ஜை விட பாஸ்டா இருக்கு ஜட்மெண்ட் தானா? ஜட்ஜ் கூட ஒரு பாஸ்டா ஜட்மெண்ட். அண்ணா வந்து விரைவு சட்டம் கொண்டு வரணும், விரைவு நீதி ஸ்பெஷல் சட்டம் கொண்டு வரணும், விரைவு என்னது நீதிமன்றம் கொண்டு வரணும்னு சொன்னாரு. இன்னைக்கு எத்தனை கேசஸ் வந்தாச்சு, எத்தனை பேர் அதை எடுத்து பேசுறீங்க சொல்லு? ஃபர்ஸ்ட் இஷ்யூ வரும்போது அவரு ஆட்சிக்கு அரசியலுக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் இஷ்யூல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடக்கும்போது நமக்கு சட்டங்கள் வந்து கடுமையா இருக்கணும். ஒருவருடைய கேஸ் ப்ரொசீடிங்ஸ் டைம் லைனும் ஷார்ட்டா இருக்கணும். எடுத்துட்டு போய் 2 வருஷம் 3 வருஷம் ஆகக்கூடாது. இன்னைக்கு பாக்ஸோ கேசஸ் வந்துருது, பெண்களுக்கு எதிரான கேசஸ் போயிட்டு இருக்கு. கன்விக்ஷன் ரேட்டை பத்தி எத்தனை பேர் பேசணும் சொல்லு? கேஸ் போட்டு 10 நாள் பெயில் வாங்கிட்டு வெளியே வந்துடுறான். எத்தனை பேர் இங்க இருக்காங்க கன்விக்ட் ஆனா தெரியுமா? இருக்காது. அதெல்லாம் பேசுறதுக்கு யாவனும் இல்ல. ஜோயல் பேசுங்க ப்ரோ. ஜோயல் வந்துட்டு அதான் எனக்கு என்னன்னா, இவங்க வந்து கோர்ட்லயே வந்து ஒருத்தர் ஏதோ மர்டர் பண்ணிட்டாருன்னு சொல்லி ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணி கேமரா, சிசிடிவி ரெக்கார்டிங், ஐ விட்னஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸே பண்ணாலும் ஜட்ஜு வந்து ஒரு செகண்ட் இந்த பக்கம் குற்றம் சாட்டப்பட்டவரை திரும்பி பார்த்து உங்களுக்கு சொல்றதுக்கு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. ஆனா இங்க வந்து அவங்க அவங்க ஒரு சைடு ஸ்டோரி மட்டும்தான் இங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதுவும் உண்மையானு யாருக்கும் தெரியாது. சரி, அந்த ஸ்டோரிய உண்மைன்னே வச்சுக்கிட்டாலும் இந்த பக்கம் திரும்பி அண்ணன் உங்க ஸ்டோரி என்ன, அவங்க ஸ்டோரி சொல்ற வரைக்கும் இதுல எந்த ஜட்ஜ்மெண்ட்டும் நம்ம பாஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுதான் எனக்கு தெரிஞ்சு சரியான விஷயம். நம்ம ஜுடிஷியரி சிஸ்டம்லயே அப்படிதான் இருக்கு. எந்த விஷயமுமே தெரியாம எலெக்ஷன் க்ளோஸரா வரப்போ இப்ப வந்து இவர் மேலதான் தப்புன்னு அவர் சைட கேட்காம சொல்றது வந்து கிட்டத்தட்ட இந்த சினாரியோ வேறையா இருந்தாலும் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இப்படிதான் ப்ரோ நடந்துச்சு. அது சினாரியோ வேற. அங்க வந்து கரப்ஷன் கேஸ்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி அவர் அரெஸ்ட் பண்றாங்க. எல்லாரும் தப்பு தப்பு தப்புன்னு தான் சொன்னாங்களே தவிர யாரும் அரவிந்த் கெஜ்ரிவாலை பார்த்து உங்களோட சைட்ல என்ன நியாயம் இருக்கு சொல்லுங்க அப்படின்னு யாரும் கேட்கல. அதனால என்ன ஆச்சு, அவர் எலெக்ஷன்ல தோத்துட்டாரு. ஆனா தோத்ததுக்கு அப்புறம் இப்பதான் பிப்ரவரி இந்த மந்த் ஒரு ஃபியூ டேஸ் முன்னாடிதான் அவரை வந்து எந்த சார்ஜஸும் இல்ல கிளியர் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க. இப்ப அன்னைக்கு பேசினவங்களாம் இப்ப எங்க போய் மூஞ்சி வச்சுப்பாங்க? நீங்க வந்து அன்னைக்கு பேசாம இருக்கிறதா நல்லது. நீங்க பேசினதுக்கு அப்புறம் உங்க வார்த்தைகளை திரும்பி பெற முடியாது. அது வந்து இர்ரிவர்சிபிள். நீங்க அண்ணன் இப்படி அண்ணன் அப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படின்னு அந்த அந்த இடத்துல விஜயே இல்லாம வேற யாரா இருந்தாலும் சரி ஒருத்தவங்க மேல இதுதான் அப்படின்னு வேர்டிக்ட் வராம ஒண்ணு சம்பந்தப்பட்டவங்க இல்ல விஜய் ஆர் சங்கீதா ஆர் த்ரிஷா இவங்கள யாராச்சும்